அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்து முடிஞ்சுது. அடுத்ததாக மலர் மருத்துவத்தில் ஒரு டெஸ்ட் அப்படின்னு 2 வீடியோ போட்டோம். நிறைய பேர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் அதுக்கு எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் 3ஆவதாக இந்த டெஸ்ட் வீடியோ பதிவிடுறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜோடி சேர்க்கறது தான். ஏற்கனவே கேள்வி கேட்டு 3 பதில் கொடுத்து எதுன்னு கண்டுபிடிக்க சொன்னோம். இதில் 10 மனநிலை, அதுக்கு பக்கத்திலேயே 10 மலர் மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எதுக்கு சரியான ஜோடி அப்படிங்கிறத நீங்கள் சரியாக ஜோடி சேர்த்து கடைசியில் நான் கொடுத்துருக்கிற அந்த விடையின் மூலமாக நீங்கள் ஜோடி சேர்த்தது சரியானு பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கடைசியாக ஒரு 4 மனநிலை கொடுத்து அதற்கான மருந்தும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். அதை சரியாக ஜோடி சேர்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் எழுதின ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற புத்தகத்தினுடைய PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். பதில்களை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இலவசமாக என்னுடைய புத்தகத்தை நான் அனுப்பி வைப்பேன். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்குறீங்க. இடது பக்கத்தில் 1 2 3ன்னு போட்டு 10 மனநிலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் பார்க்குறீங்க, ABCDன்னு 10 மலர் மருந்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனநிலையாக பாருங்கள். இப்போ எண் 1 இரட்டை மனசு. எப்போ எந்த சூழ்நிலையிலையும் இதுவா அதுவா, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இது சரியா அது சரியா, இப்படி ரெட்டை மனசாக குழம்பிக்கிறவங்களுக்கு என்ன மலர் மருந்து? A இம்பேஷன்ஸ், B செஸ்னட் பெட், C வைன், D சிக்கரி, E ஹாலி, F ஹார்ன்பீம், G ஹீதர், H ஸ்க்லராந்தஸ், I ஜென்சன், J ராக்ரோஸ். இந்த 10 விடைகளில் 10 மலர் மருந்துகளில் எது சரியான விடை அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. அடுத்தது 2வது மனநிலை மலைப்பு. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், விளையாடுறதா இருந்தாலும் கூட ஒரு மலைப்பு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை. இந்த மலைப்புக்கான சரியான மலர் மருந்து Aலேருந்து J வரலும் பாருங்கள், எதுன்னு தேர்ந்தெடுங்க. 2ன்னு போட்டு அந்த ABCDயில் எதுவோ அதை குறிச்சிக்குங்க. 3வது கவலை. எப்பவும் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடையே இருக்கிறது, எப்பவும் ஏதாவது ஒரு கவலையை பற்றின சிந்தனையிலே இருக்கிறது. இந்த கவலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான, கவலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான மலர் மருந்து Aலேருந்து J வரலும் எதுன்னு பாருங்கள். 3ன்னு போட்டு ABCDயில் எதுவோ அதை குறிச்சிக்குங்க. 4வது சுய புராணம். எப்பவும் தன்னை பற்றியே பேசுறது. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல தன்னை பற்றியே, தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசி தன்னை முன்னிறுத்திட்டு இருக்கிறது, அடுத்தவங்கள பேச விடாமல் பேசுகிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மலர் மருந்து? Aலேருந்து J வரலும் பாருங்கள். 4ன்னு போட்டு அதை குறிச்சிக்குங்க. அடுத்தது 5வது அவசர புத்தி. எந்த ஒரு செயல்லையும் ஒரு பதட்டம், படபடப்போடையே செயல்படுறது. இதற்கு சரியான மலர் மருந்து Aலேருந்து J வரலும் பாருங்கள். 5ன்னு போட்டு அதை குறிச்சிக்குங்க. 6வது பீதி. பீதி அப்படிங்கிறத பேரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்திலேயே இன்னும் மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. பெரிய பிரச்சனைகள் நடந்த சூழ்நிலை, பெரிய ஆபத்து நடந்த சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு விபத்து நடந்த சூழ்நிலை, அந்த சமயங்களில் மனசு இயற்கையாகவே அந்த பேரச்சம், பீதி அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டிய சரியான மலர் மருந்து எது? Aலேருந்து J வரலும் கவனிங்க. 6ன்னு போட்டு அதை குறிச்சிங்க. 7வது மந்த புத்தி. எந்த ஒரு தவறையும் செய்துட்டா அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த முறை அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் மந்த புத்தியின் காரணமாக செய்த தவறை உணராமல் திரும்ப திரும்ப அதே மாதிரி தவறுகளை செய்கிறது. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே குறைந்த மதிப்பெண் வாங்கிறது, அதாவது ஒற்றை இலக்க மதிப்பெண் வாங்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 10 மார்க்கு கூட வாங்காமல் 5 மார்க்கு 6 மார்க்கு 8 மார்க்குன்னு வாங்கிறது. இந்த மாதிரி ரொம்பவுமே அந்த அறிவாற்றல் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கான சரியான மலர் மருந்து எது? Aலேருந்து J வரலும் பாருங்கள்.
7ன்னு போட்டு அதை குறிச்சிக்கோங்க. அடுத்தது 8 சுயநலவாதி. எப்பவும் தன்னுடைய மகிழ்ச்சி, தன்னுடைய சுகம், தன்னுடைய சந்தோஷம் இதை பற்றி மட்டுமே சிந்திச்சு அதுக்காக மற்றவங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றி, நோயாளி மாதிரி கூட நடித்து ஏமாற்றுவாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் மிரட்டி கூட ஏமாற்றுவாங்க. ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்குவாங்க. இந்த மாதிரி சுயநலவாதிகளை சரி செய்யக்கூடிய மலர் மருந்து எது? ஏலேருந்து கவனிச்சிட்டே வாங்க. ஜே வரலும் எதுவோ அதை 8ன்னு போட்டு குறிச்சிக்கோங்க. அடுத்தது 9வது வெறுப்பு. யாரையுமே நேசிக்காமல், யாருக்கிட்டையுமே அன்பு செலுத்த முடியாமல் வெறுப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய மலர் மருந்து எது? ஏலேருந்து ஜே வரலும் பாருங்கள். 9ன்னு போட்டு அதை குறிச்சிக்கோங்க. அடுத்தது 10வது சர்வாதிகாரம். தான் வச்சது தான் சட்டம், தான் நினச்ச மாதிரி தான் எல்லோரும் நடக்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார ஒரு மனநிலையில் இருக்கிறவங்கள சரி செய்யக்கூடிய, சர்வாதிகார மனநிலையை மாற்றி அன்புமயமாக அவங்கள ஆக்கக்கூடிய மலர் மருந்து எது? ஏலேருந்து ஜே வரலும் பாருங்கள். 10ன்னு போட்டு அதை குறிச்சிக்கோங்க. ஏற்கனவே நான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றி பதிவிட்ட எல்லா வீடியோக்களையும் நீங்கள் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க, நல்லா கவனமாக கேட்டிருப்பீங்க. அதனால் இந்த கேள்விகளுக்கு சரியான ஜோடியை 1, 2, 3க்கு சரியான ஜோடியாக ஏபிசிடியில் எது இருக்குது அப்படிங்கிறத சரியான ஜோடியை சேர்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இடது பக்கம் காட்டப்பட்டிருக்கிற மனநிலைகளுக்கு சரியான ஜோடியாக வலது பக்கத்தில் எந்த மலர் மருந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போமா? வாங்க. இடது பக்கம் பாருங்கள். முதல் மனநிலை இரட்டை மனசு. எந்த விஷயத்துலையுமே முடிவெடுக்க முடியாமல் இதுவா அதுவா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிற மனநிலை. இதற்கான சரியான விடை ஹெச் ஸ்க்லராந்தஸ். சரியாக குறிப்பிட்டிருப்பீங்க, சரியாக ஜோடி சேர்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தது 2வது மனநிலை மலைப்பு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப மலைச்சி போயிருக்கிறது, ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது. இந்த மனநிலைக்கான சரியான ஜோடி வலது பக்கம் பாருங்கள், எஃப் ஹார்ன்பீம். இதையும் சரியாக நீங்கள் ஜோடி சேர்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது 3வது மனநிலை கவலை. நிறைய பேர் இன்றைக்கி கவலையில் ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கவலையை போக்கக்கூடிய சரியான ஜோடி வலது பக்கம் பாருங்கள், ஐ ஜென்சன். 3க்கு சரியான ஜோடி ஐ ஜென்சன். இதையும் சரியாக நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்ப்போம். 4வது சுயபுராணம். இந்த சுயபுராணம் தன்னை பற்றியே எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிற இந்த சுயபுராண மனநிலையை மாற்றக்கூடிய சுயபுராணத்திற்கான சரியான ஜோடியை தேடுங்க. ஜி ஹீதர். 4க்கு சரியான ஜோடி ஜி. அடுத்தது 5வது அவசர புத்தி. இந்த மனநிலைக்கான சரியான ஜோடி வலது பக்கம் பாருங்கள், ஏ இம்பேஷன்ஸ். 5க்கு சரியான ஜோடி ஏ. 6வது பீதி, பேரச்சம். இந்த 6வது மனநிலைக்கு வலது பக்கம் பாருங்கள், சரியான ஜோடி ஜே ராக்ரோஸ். 6க்கு சரியான ஜோடி ஜே. அடுத்தது 7வது மந்த புத்தி. ரொம்பவுமே படிப்பில் மந்தமாக இருக்கிறது. இந்த மாதிரியான மனநிலைக்கு சரியான ஜோடி வலது பக்கம் பாருங்கள், பி செஸ்னட் பட். 7க்கு சரியான ஜோடி பி. அடுத்தது 8வது சுயநலவாதி. எப்பவும் தன்னை பற்றியே சிந்திக்கிறது, தன்னுடைய மகிழ்ச்சியிலேயே குறியாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான சரியான ஜோடி, சரியான மலர் மருந்து வலது பக்கம் பாருங்கள், டி சிக்கரி. இதையும் சரியாக நீங்கள் ஜோடி சேர்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது 9வது வெறுப்பு. வெறுப்பான மனநிலையில் இருக்கிறவங்கள அன்புமயமாக மாற்றக்கூடிய மலர் மருந்து எது? வலது பக்கம் பாருங்கள், இ ஹேலி. 9க்கு சரியான ஜோடி இ. 10வது சர்வாதிகார மனநிலை. இந்த 10க்கு சரியான ஜோடி வலது பக்கம் பாருங்கள், சி வைன். 10க்கு சரியான ஜோடி சி. இந்த 10 ஜோடி சேர் கேள்விகளுக்கும் சரியாக ஜோடி சேர்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஜோடி சேர் தேர்வில் பரீட்சையில்
10க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே 2 டெஸ்ட்லேயும் நீங்கள் வாங்கின மார்க்கை கமெண்ட்டில் போட்ட மாதிரி இதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அந்த மாதிரி போடுறப்ப மற்றவங்களும் உற்சாகமாக இந்த தேர்வில் கலந்துக்கிறதுக்கு அது ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேர்வு வச்சா போதுமா, போட்டி நடத்திட்டா போதுமா, ஒரு பரிசு கொடுக்க வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த 4 கேள்விக்கு வரிசையாக 4 கேள்வி ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி ஜோடி சேர்க்கறது தான். இந்த 4 மனநிலைக்கும் சரியான ஜோடி எது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கமெண்ட்டில் இல்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய PDF உங்களுக்கு இலவசமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். நல்லா கவனமாக 4 மனநிலையும் பாருங்கள். அதற்கான மலர் மருந்து எதுன்னு குறித்து திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் நான் PDF உங்களுக்கு அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். வாட்ஸ்அப் மூலமாக இங்கே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பதில் அனுப்புனீங்கன்னா ரெஸ்கியூ ரெமிடியை பற்றி நான் எழுதின இந்த புத்தகத்தை உங்களுக்கு PDFாக இலவசமாக அனுப்பி வைப்பேன். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.